வெல்கம் டு மை சேனல். பாயில்டு எக் வச்சு சிம்பிள் மசாலா ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டை, ஒவ்வொரு முட்டைக்கும் 2 பச்சை மிளகான்ற அளவில் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு முட்டைக்கும் 2 வெள்ளைப்பூடுன்ற அளவில் 8 வெள்ளைப்பூடு தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய். இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன். ஸோ முட்டையோடு சேர்த்து அந்த மசாலா ஆனியன் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வெங்காயத்தை லென்த் வைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாயுமே அதே மாதிரி லென்த் வைஸ் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போடுறப்போ காரம் ஜாஸ்தியாக தெரியும் மசாலாவில். பாயில்டு எக்ஸையுமே 2ஆக கீறி வச்சுருக்கேன். நமக்கு வேணும்னா 4ஆக கூட கீறி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் முழு சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஜாரில் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மசாலா ஃபார்ம் கரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி, 3 சின்ன துண்டு பட்டை, அது கூட ரொம்ப கொஞ்சமாக ஜாதிபத்திரி அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்ததுமே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்தே வதக்கிக்கலாம். இந்த முட்டை மசாலா ரெசிபி எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை 4-5 பேருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சமைக்கணுன்ற டைமில் ஒரு 5 முட்டை இருந்ததுன்னா அது வேக போட்டு இந்த மசாலா செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா காயாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். வெங்காயம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்குலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பாயில் வரப்போ ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக் பீசஸையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சிம் டு மீடியம் அந்த ரேஞ்சில் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம்.
அப்பப்போ லேசாக கரண்டி வச்சு நம்ம முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறனால கீழே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த எக் மசாலா ரொம்ப மைல்டாக இருக்கும். காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளையும் மிளகுத்தூளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சமைச்சு முடித்ததுக்கப்புறமா முட்டை மேலே லேசாக தூவிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணலாம். மசாலா கம்ப்ளீட்டாக பச்சை வாசல்லாம் அடங்கி திக்காகிடுச்சு. ஸோ இந்த டைமில் 2 எக் வந்து நார்மல் மசாலாவிலையும் 2 எக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சில்லி அண்ட் பெப்பர் மிக்சிங்கோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். மேலே சில்லி பவுடர்லாம் தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் முட்டை பரட்டி போடலை. சர்வ் பண்ணுறதுமே அப்படியே எடுத்து தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த எக் மசாலா ரெசிபி நார்மல் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி ஃபுட்.